இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மயானத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம். யார் கூடலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டத்தோடு போய்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக போகிறது கொம்பு மாடன் போய்கிட்டு இருக்காரு. கொம்பு மாடன் இந்த போகிறார் இல்லையா, அவர் கூட தான் எல்லாருமே போகிறாங்க. எல்லா ஊர்லேயுமே மயானத்துக்கு சாமி போகும். அதாவது சொடலை, மாடன், முண்டன் இந்த மாதிரி சாமிகள் எல்லாமே வந்து சுடுகாட்டுக்கு வந்து போகும். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரே திரண்டு சுடுகாட்டுக்கு போய்கிட்டுருக்கு. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நாம் இந்த லைவாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறது வந்து 2 இடம் சொல்லுவாங்க. அதான் ஒன்று சுடுகாடு, இன்னொன்று இடுகாடு. என்ன சுடுகாடு இடுகாடு அப்படின்னு சொல்லி பிரித்து பேசுகிறேன் பார்த்தீங்களா. சுடுகாடுனா பிணங்களை எரிக்கக்கூடிய இடம். இடுகாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணத்தை வந்து புதைக்கக்கூடிய இடம் தான் வந்து இடுகாடு. இதில் ரொம்ப ஆபத்தான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடுகாடு தான். அதாவது பிணத்தை புதைக்கக்கூடிய இடுகாடு தான் ரொம்ப ஆபத்தான இடம். சுடுகாட்டில் அவ்வளோ ஆபத்து கிடையாது. அதனால் இந்த மாடன் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுடுகாட்டுக்கு போகலாம். நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய சவால் விடுவாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. அதில் வந்து நம்ம பயம் எதுவுமே கிடையாது. அங்கே வந்து இந்த கெட்ட துஷ்ட ஆவிகள் எதுவுமே இருக்காது. அந்த மயான காவல்காரனா மாயாண்டி சுடலை இருக்கார். அந்த துஷ்ட சக்திகளை எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவார். அதோட அந்த இடத்துல வந்து சிவன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே வந்து மோட்சம் கொடுக்கக்கூடிய கடவுள் சிவன். அதனால் சுடுகாட்டை பற்றி பயம் கிடையாது, இடுகாடு தான் பயம். இப்போ நம்ம வந்திருக்க வந்து சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம். சுடுகாட்டுக்கு சாமி வந்து வேட்டைக்கு போகும். இந்த ஊரில், அதாவது இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே தான் இந்த அதிசயம் வந்து நடக்குது. கொம்பு மாடன் இவர் வந்து வேட்டைக்கு வந்திருக்காரு. வேட்டைக்கு வரும்போது அவர் மட்டும் வரல, ஊர் திரண்டு வந்திருக்கு. அது போக வந்து ஒரு செங்கிடா கொண்டிருக்காங்க, ஒரு கிடா கொண்டிருக்காங்க. அது போக ஒரு சேவல் கொண்டிருக்காங்க. இதை வந்து ஊட்டுப்பள்ளி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஊட்டுப்பள்ளிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், கோயில்களில் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மயானத்தில் வந்து ஊட்டுப்பள்ளி கொடுக்குறாங்க. ஊட்டுப்பள்ளி அப்படிங்கிறது வந்து அந்த ஆட்டை வந்து மல்லாக்க படுக்க போட்டு அதோட நெஞ்சை கீறி அதோட ஈரலை எடுத்து சாப்பிட்றது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக தெரியும். அது எடுத்து சாப்பிடுவார். வந்து அமாவாசை முடிஞ்சு நில வெளிச்சம் இருக்குது, இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நெஞ்சை கீறி ஈரலை எடுத்து சாப்பிடுவார். அந்த சம்பவம் தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. மற்ற பக்கங்கள்லாம் வந்து சாமி சுடுகாட்டுக்கு போகும்போது ஒரு ஆள் கூட போவார். பெட்டியில் வந்து பூஜை பொருட்கள் கொண்டு போவாங்க. இன்னும் சில இடங்களில் சாமி தீப்பந்தத்தோட ஒத்தையில் தான் போகும். என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பகல் நேரத்தில் இந்த சுடுகாட்டுக்கு வர்ற வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பகலில் ரொம்ப தெளிவாக இருக்கும் சுடுகாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து எல்கை குறிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகலில் நடக்க வந்து அவரோட எல்கை எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொம்பு மாடன் வந்து எல்கை குறிச்சிட்டு போவார் பகலில். அந்த சம்பவம் வந்து பகலில் நடந்தது. அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ இந்த இருட்டுக்குள்ளே வந்து எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்கிறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது இல்லைன்னா இது வந்து ஒரு இருட்டு ஏதோ வெளிச்சமாக தான் தெரியும். பகலில் உள்ள அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் எந்த இடத்துல நீங்கள் நிற்கீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எல்கை குறிச்சிட்டு போயிட்டார். நைட்டில் வந்து அந்த எல்கை குறித்த இடத்துல இருந்து இந்த ஊட்டுப்பள்ளி வந்து கொடுக்குறாங்க. அந்த பள்ளியை ஏற்றுக்கிட்டு அந்த கொம்பு மாடை வந்து இந்த இடத்துல வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரம் கொடுக்குறாரு. அதுதான் சம்பவம் தான் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஊட்டுப்பள்ளி கொடுக்குற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பூஜை போட்டிருக்காங்க. இதாக இருக்கு இல்லையா, பூஜை போட்டு விளக்கெல்லாம் போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊட்டுப்பள்ளி கொடுக்க போகிறாங்க. ஊட்டுப்பள்ளி கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுக்கக்கூடாது. அது வந்து வீடியோ வந்து யூடியூப்போட வயலன்ஸை மீறினதாக இருக்கும். நம்ம சாப்பிட்றாரு, அது வரைக்கும் என்னால் காட்ட முடியுது, அதுக்கு மேலே காட்ட முடியலை. அந்த ஈரல் எடுத்து சாப்பிட்றாரு. கொம்பு மாடன் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஊட்டுப்பள்ளி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ரொம்ப தெளிவாக காட்ட முடியாதனால நம்ம ஓரெல்லாம் வந்து காட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இதை மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அது வேட்டியை போட்டு மறைச்சிருவாங்க. இந்த சம்பவம் தான் அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில மாயாஜாலங்கள் தந்திர வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்ததில் அந்த ஊட்டுப்பள்ளி கொடுக்குறத லைவாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவர் அந்த சாப்பிட்டுட்டு திருப்தியாகி அந்த கொம்பு மாடை வந்து இந்த ஊர் மக்களுக்கு மயானத்தில் வச்சு வரம் கொடுக்குறாரு. சுடுகாடு
பிணத்தை எரிக்கக்கூடிய சுடுகாடு. இந்த மயானத்தில் தான் இந்த பூஜை நடக்குது. எல்லா இடத்துலையும் இது மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க, மக்களை வந்து கூட்டு போக மாட்டாங்க. இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி பூஜைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு பலி கொடுக்குறாங்க கூப்பிட்டு வந்து. இது எல்லா இடத்துலையுமே காட்டுக்கு சாமி போகும்போது இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எழுப்புனாக்கு மாவு இதெல்லாம் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம வாங்கிக்கிட்டோம். இந்த இடத்துல சாமி அந்த பலியை ஏற்றுக்கிட்டு உங்கள்ட்ட மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்குறாங்க. மயானத்தில் வரம் கொடுக்குது. இப்போ பூஜையை முடித்து கிளம்பிட்டாங்க. கடாயை கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம மயானத்துக்கெல்லாம் வந்து போனோம். இந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. சுந்தரபாண்டியபுரம் பக்கத்தில் இருக்குது. சிற்றாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது. அதாவது குற்றாலம் தண்ணியெல்லாம் அந்த சிற்றாற்றில் தான் வரும். அந்த சிற்றாற்றம் கரையில் தான் இந்த மயான பூஜை நடந்தது. இது பக்கத்தில் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து கொம்பு மாடன் தான் அங்கே மெயின் தெய்வம். இது போக சிவலப்பெரி, சுடலை, முண்டன், பேச்சியம்மா எல்லா காவல் தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ முடித்து வந்தாச்சு. முடித்து வந்தோடனே கோயிலில் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி திரும்ப அங்கே வந்து வரம் கொடுக்குறாரு. இதுதான் அந்த சம்பவம் தான் இந்த கோயிலில் வந்து நடக்குது. குறிப்பிட்ட கோயில்களில் மட்டும்தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். இதில் மலையரசி பேச்சின்னு சொல்லி ஒரு காவல் தெய்வம் வந்து இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப துடிப்பான தெய்வமாக சொல்கிறாங்க. அதில் இந்த மயான பூஜையை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் எல்லோரும் பார்க்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மயான பூஜையை வந்து பார்த்துக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி யூடியூப்போட வயலன்ஸை மீறக்கூடிய விஷயங்கள் எதுவுமே யூடியூப்பில் போட முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில், அதாவது வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.